தமிழ்நாடு முழுவதும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முழுவீச்சில் நடைபெற்றது. பல்வேறு பகுதிகளில் சுமூகமாக தேர்வு நடைபெற்றாலும் ஒரு சில பகுதிகளில் குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்தும் தேர்வு எழுத அனுமதிக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கிராம நிர்வாக அலுவலர், வனக்காவலர், கூட்டுறவு சங்கங்களின் இளநிலை ஆய்வாளர் என பல்வேறு துறைகளில் காலியாக இருக்கும் 6244 பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 4 தேர்வு நடைபெற்றது. தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற தேர்வில் 20 லட்சம் தேர்வர்கள் தேர்வு மையங்களுக்கு சென்று தேர்வு எழுதினர். தேர்வு முறைகேடுகள் நடைபெறாமல் இருக்கிறதா என மாவட்ட ஆட்சியர்கள், அதிகாரிகள் நேரடி ஆய்வில் ஈடுபட்டனர். மாற்றுத்திறனாளிகள் தேர்வு எழுதுவதற்கு ஏற்ப பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இச்சூழலில் விருதுநகர் மாவட்டத்தில் 37 வயதான திருநங்கை ரம்யாஸ்ரீ குரூப் 4 தேர்வு எழுதினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் இடஒதுக்கீடு வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எஸ்ஐ எல்லா எக்ஸாமினேஷனும் நான் எழுதி அட்டன் பண்ணியிருக்கேன், பாஸ் ஆகியிருக்கேன். பட் இடஒதுக்கீடு அப்படிங்கிறதுனால எங்களுக்கு அந்த கட் ஆஃபில் போயிடுது. அதனால இடஒதுக்கீடுன்றது எங்கள் 3rd ஜென்டருக்கு வேணும் அப்படின்றதுனால கொடுத்தா நாங்கள் கண்டிப்பாக எல்லா துறையிலையும் வருவோன்னு கன்ஃபார்மாக சொல்லுவேன். நான் பல்வேறு மையங்களில் சுமூகமாக தேர்வு நடைபெற்ற நிலையில் ஒரு சில பகுதிகளில் ஒரு சில நிமிடங்கள் தாமதமாக வந்தபோது தேர்வெழுத அனுமதிக்காததால் தேர்வர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். எக்ஸாம் நான் வந்தேன் 9:05 வந்தாச்சு, உள்ள விடமாட்டேன்ட்டாங்க. நான் ஒரு மாற்றுத்திறனாளி, ஒரு பிஃபோரா ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வரும். ஆனால் அது பிஃபோரா வர அதே டைம் தான். இன்டர்வல் எல்லாம் நார்மல் இருக்கிற நபருக்கும் அதே டைம் தான் கொடுக்குறாங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கும் அதே டைம் தான் கொடுக்குறாங்கன்ற மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. இதனிடையே வந்தவாசி அருகே ஹால் டிக்கெட்டில் குளறுபடியான முகவரி இருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதன் காரணமாக 40க்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுத முடியாமல் ஏமாற்றம் அடைந்தனர். தெல்லார் டு மழையூர் ரோடு தேசம்னு போட்டிருக்கு. நான் ஃபர்ஸ்ட் அப்போ என்னோட பாயிண்ட் என்னோட சென்டர் நேம் நான் தெல்லார் தான் எடுப்பேன். அதுக்கப்புறம் தான் மழையூர் ரோட்டு பார்த்து வருவேன். ஆனால் தேசம்ன்றதை எனக்கு தனியாக மென்ஷன் பண்ணலை. எனக்கு தனியாக மென்ஷன் பண்ணாததால தான் எனக்கு எக்ஸாம் லேட் ஆச்சு. எக்ஸாம் சென்டர் நேம் எனக்கு கரெக்டாக தேசூர்னு கொடுத்துட்டு தெல்லார் டு மழையூர் ரோடு அப்படின்னு லேண்ட்மார்க் கொடுத்துருந்தாங்கன்னா நான் கரெக்டான டைமுக்கு கரெக்டாக வந்திருப்பேன். விருதாச்சலம் அருகே குரூப் 4 தேர்வின் போது தாமதமாக வந்ததாக கூறி தடுத்து நிறுத்தப்பட்ட தேர்வர்கள் துணை ஆட்சியர் வாகனத்தை நிறுத்தி வைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இருப்பினும் துணை ஆட்சியர் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தாமல் சென்றதால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர்.